ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு ஆர்வங்கள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. பொதுவா நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததி. லக்னம் மாறும், அதாவது நகரக்கூடிய வயதினுடைய லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இது ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்றது உண்டு. 10 வருடம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போது என்ன குணத்தோட இருந்தாங்களோ அதுவே ஃபைனல் வரையும் இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. பட் பிறவி குணம்னு ஒண்ணு உண்டு. அந்த பிறவி குணம் அப்படிங்கிறது மாறாது. பட் ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்தை அப்பதைக்கு அப்பதான் ஒண்ணு ஹைலைட் பண்ணியோ அல்லது ரொம்ப அமைதியாகவோ அந்த மறைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அப்படிதான் இந்த லக்னங்கள் மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேக்கு தகுந்த மாதிரி ஒன்னும் இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரி தவறே பண்ணாம உங்களை திட்டுறாரு. உங்க கோபத்தை அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்களா? வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அவர் மேலதிகாரி. இதுவே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை ஏதாவது ஒரு சின்னதா முறைச்சு பார்த்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் முறைச்சு பாக்குறேன்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ரோல் பாருங்க, மேனேஜருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு மாதிரியும் பிளே ஆகுது இல்லையா? அதேதான் லக்ன மாற்றமும் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு என்னதான் நிகழ்வுகள் நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒரு பார்வையாளருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே மாறும். ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம கோவப்படுவோமா? இதே மனைவி கிட்ட கோவப்படுவோம். அப்ப அந்த மாதிரிதான் அவனுடைய கேரக்டர். நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது ரோலுக்கு தகுந்த மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, உடன் பிறந்தவர்கள்ட்ட ஒரு மாதிரி, மனைவி கிட்ட ஒரு மாதிரி, குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரி, சமுதாயத்துக்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு நம்மளுடைய முகத்தை வெளிப்படுத்தும். அததான் இந்த லக்னத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு லக்னமாக இருந்தாலும் இதை நீங்க பொருத்தி பாத்துக்கலாம். இல்ல உங்களுடைய அட்சய லக்னம் இன்னைக்கு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சும் நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம். சரி, உங்களுடைய அட்சய லக்னத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல புதோடி மூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆப் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே அதுல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்க உள்ளீடு செய்து நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் அங்க ஓபன் ஆயிடும். அதுல ஏஎல்பி அப்படிங்கிறதுக்கு நேரம் உங்க ஜாதக கட்டம் தெரியும் ஸ்கிரீன்ல. அதுக்கு கீழே ஏஎல்பின்னு போட்டு அதுக்கு நேர ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஏஎல்பி லக்னமும் நட்சத்திரம். கும்பம். இந்த கும்ப லக்னத்திற்கு எப்படியான பலன்கள் இருக்க போது, அவங்க வாழ்க்கையில என்னென்ன சாதக பாதகங்களை, அந்த வாழ்க்கைங்கிறத விட இந்த 10 வருடங்கள் என்ன சாதக பாதகங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பாத்துடலாமா? பொதுவா கும்ப லக்னத்தை பொறுத்தளவுல அவங்க ரொம்ப அமைதியா சைலண்டா இருப்பாங்க. அவங்க தன்னால எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. அதே நேரத்துல அவங்கள மத்தவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு பிரயோஜனமாக இல்லாவிட்டாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய ராசிகள்ல இந்த கும்பமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இயல்புலயே இவங்க வாழ்க்கையில நிறைய ஒரு பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. எதையுமே அவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா இதனுடைய தகுதியே லாபம் அப்படிங்கிற ஒரு தகுதி கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கும்பத்தை பொறுத்தளவுல அவங்க படிக்காத மேதைகள் அப்படின்னு சொல்லலாங்க. 2க்கு அதிபதி குரு பகவான். அவர் வாக்கு குருவாக்காக இருக்கும். பேச்சுல ஒரு ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அனுபவம் அதிகமாக இருக்கும். இவங்க எதையுமே பட்டறிவுனால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். படிப்பறிவு அப்படிங்கிறது குறைவு, பட்டறிவு அப்படிங்கிறது அதிகம். படிப்பினால் பெறக்கூடிய நன்மைகள் இவங்களுக்கு அதிகம். ஜோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கைவரக்கூடிய கலைகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை தொழில் சார்ந்தே இருக்கும். எது பண்ணினாலும் அவங்களுடைய முயற்சி எதை பற்றி இருக்கும்? வேலையை பத்தியும் தொழிலை பத்தியும் தான் அவங்களோட முயற்சிகள் இருக்கும். அதனாலேயே ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லணுங்க. பொதுவா இந்த காலகட்டங்கள் வேலையில கொஞ்சம் நல்ல பவரா
இவங்க பாக்குறதுக்கு தான் சாதுவாக இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் இவங்களுடைய ஒர்க் அப்படின்றதுக்கும். ஆனா தூக்கத்தின் மேல பிரியம் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு கேள்விப்பட்டிருக்கோம், கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. கும்பகரணன், கும்பம், இந்த ராசியே லக்னமே என்ன கும்பம் தான். அப்ப தூக்கத்தின் மேல ஒரு பற்றுதலும் பிடிப்பும் அதிகமாக இருக்கும். நைட்டு நல்லா கண்ணு முழிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க ஒர்க்க நைட் ஒர்க்கா எடுத்து பண்றாங்கன்னா இவங்க தாங்க ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப டெடிகேட்டடா, ரொம்ப ஒரு அசதியோ சோர்வோ இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். பகல்ல தூங்குவாங்க, ரொம்ப சோர்வா இருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிம்பாங்க. நைட்ல என்ன சுறுசுறுப்பா தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பலகனம் எப்போ வந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இப்பதான் கும்பலகனம் வந்திருக்கு, நைட்டு வீட்டுல தங்குறதே இல்லை, பகல்ல பாட்டுக்கு கும்பாரணம் மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பான். இப்படி நைட்ல என்னதான் ஒர்க் அப்படின்னா சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த கும்பத்துக்கு உண்டு. சரி, இவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? நல்ல அழகான வீடு, அம்சமான வீடு. வீடு தாங்க இவங்களுக்கு பாக்கியமே. அந்த வீடுங்கிறது அவ்வளோ அழகா அமைஞ்சிடும். இவங்க ஒரு சாதாரண வீடுதான், அவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த வீடு அவங்களுக்கு வீடு இவங்களை செலக்ட் பண்ணும். அதுதான் இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். இவங்க வீட்டை செலக்ட் பண்ண வேண்டாம், இவங்க இந்நேரம் இருக்கணும்னு அந்த வீடு தான் இவங்களை செலக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு அழகா அற்புதமா அம்சமா கலைத்திறனோட கலைநயத்தோட வீடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா உண்டு. சரி, இவங்க போட்டித் தேர்வுகள் ஏதாவது எழுதலாமா? அரசாங்க வேலைக்கான போட்டித் தேர்வுகள் எழுதலாமான்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா அவங்க முயற்சி பண்ணலாம். அதுக்கான அமைப்புகளும் நல்லாவே இருக்கு. சரி, இவங்களுடைய சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுகள் பாக்கியமாகவே இருக்கு. அப்பாவுடைய சொத்தும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் ஜாதகரும் நிறைய சொத்தை சேர்ப்பாரு. என்ன சொல்ல போனா இந்த கோவில் திருப்பணிகள், கோவில் கைங்கரியங்கள்ல இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆனா குலதெய்வ கோயில்ல மட்டும் இவங்க எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா கெட்ட பேரும் அவமானமும் தான் மிஞ்சும். அதே மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிறது எதிர்பாராமல் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அந்த குலதெய்வம் இவங்களுக்கு எதிர்பாராத திடீர் லாபத்தையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும். குலதெய்வங்களுக்கு போயிட்டு வருவாங்க, திடீர்னு ஒரு நல்லது நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்தோம், எதிர்பாராமல் ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்றதும் இவங்கதான். ரெண்டுக்குமே காரணங்கள் அங்க இருக்கு. ஜாதகத்துல அதனுடைய அமைப்புகள் சிறப்பாக இருந்தா இன்னும் சூப்பரா பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உடம்புல சின்ன சின்னதா நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். அவங்களுடைய உடம்பே கொஞ்சம் நீர் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும், நீர் சுரப்பிகள் அதிகமா வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் இருக்கு. வயிறுல தண்ணி அதிகமா குடிப்பாங்க, அதனால வயிறும் கொஞ்சம் பான வயிறு மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அதனுடைய நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும். உடம்ப கொஞ்சம் கேர் பண்ணி கவனிச்சுக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய மனைவி எப்படி அமைவாங்க அல்லது கணவன் எப்படி அமைவாங்க? இவங்களுக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு கணவன் அல்லது மனைவி அமைவாங்க. ஏன்னா இவங்க முடிவு எடுக்கிறதுல அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை துணை தான் இவங்க முடிவுகளை எடுப்பாங்க. சரி, இன்னும் கல்யாணம்லாம் ஆகல, அப்ப எப்படி இருக்கும்? நண்பர்கள் தான் முடிவெடுப்பாங்க, சூழ்நிலையில் தான் முடிவெடுக்க தூண்டும் இவங்களை. இவங்களா யோசிச்சு இவங்களா ஒரு சிந்தனைக்கும் செயல்களுக்கும் வடிவம் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. இவங்களை யாராவது பயன்படுத்திக்கிட்டா இவங்களுடைய பலம் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யும். சொல்லுவாங்க இல்லையா, வாளிக்கு அவருடைய பலம் தெரியாது, அவருக்கு முன்னாடி யார் நின்னாலும் அவங்க பலத்துல பாதி எடுத்துக்குவாருன்னு. அந்த மாதிரிதான் இவங்களுடைய திறன் அப்படின்னு இருக்கும். சரி, இவங்களுடைய தீராத பிரச்சனைகள் எங்கேயாவது சந்திப்பாங்கன்னா இவங்க குழந்தைகளை அவ்வளவு ஈஸியா நம்பிடக்கூடாதுங்க. எல்லாமே என் குழந்தைகள் தான் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா இவங்க குழந்தைகள் ரொம்ப பட போறாங்கன்னு அர்த்தம். குழந்தைகளை பொறுத்தளவுல அவங்க என்னதான் நீங்க குழந்தைகளுக்காக தானே நம்ம சேர்க்கிறோம்னு சொன்னாலும் உங்க பேர்லயும் ஒரு சில விஷயங்கள் இருந்தாதான் குழந்தைகள் கூட உங்களை மதிக்கும். அதனால குழந்தைகள்னு குழந்தைகளுக்காக எஃபெக்ட் போடாதீங்க, உங்களுக்காகவும் வாழ பாருங்க. அதே போல குழந்தைகளுடைய நிகழ்வு கொஞ்சம் அடிக்கடி எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இருக்குமானா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் குழந்தைகளுக்கும் சேர்த்து போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மனசுல ஒரு விதமான ஒரு குழப்பம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். மனசுல ஒரு விதமான ஒரு பயம், பதட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இந்த அமாவாசை பௌர்ணமி காலகட்டங்கள்ல ஒரு அதீதமான ஒரு வேகம் உங்ககிட்ட இருக்கிறத காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு மனசுலயும் ஒரு விதமான ஒரு பயம், பதட்டம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஹார்ட் பீட் அதிகமா வேலை செய்யும் அப்படிங்கிறதும் இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரி, தொழிலை பொறுத்தளவுல உங்களுக்கு என்ன தொழில்கள் உங்களுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படின்னா கலைத்துறை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான துறைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மீடியா துறை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யூடியூப் சேனல் சம்பந்தமான துறைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சம்பந்தமா நீங்க எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும்.
ஆன்மீகத்தை பத்தி பேசுறது, ஆன்மீகத்துக்குள்ள போறது, ஆன்மீக மொழிகளை பேசுறது, ஆன்மீகத்துல ஏதாவது இறை நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய லாபம், மகிழ்ச்சி, பேரின்பம் அப்படிங்கிறது எதை நோக்கி குறிக்கப்படுது அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய சொல்லும் உங்களுடைய வாக்கு பலிதத்தையும் வச்சுதான் குறிக்கப்படுது. குடும்பமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நிகழ்வாக அமையும் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதிகமா வெளியில சுத்துறதுக்கு ஆசைப்படுவீங்க. இரவு நேர பயணங்கள் செய்ய விருப்பங்கள் அதிகமா இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகள் நிறையவே நடக்கும். அதனால கொஞ்சம் டிராவலை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய வெற்றி மத்தவங்க கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க.